தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். மனிதன் எதை இழக்கக்கூடாது என்பதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக மனிதன் எல்லாத்தையுமே இழக்கலாங்க, ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாதுங்க. என்ன ஒரு நிலைகளாகப்பட்டாலுமே மனிதன் தன்மானத்தை இழக்காமல் நல்லா இருக்கணுங்க. நிகழ்காலத்தில் இழக்கக்கூடாது அப்படின்னா பீயிங் பிரசன்ட் அப்படின்னு பேருங்க. பீயிங் பிரசன்ட் என்பார்கள். ஆனால் கடந்த கால துக்கங்களில், எதிர்கால கற்பனைகளிலும் நிகழ்காலத்தை இழந்து கொண்டிருக்கிறோங்க. இதை எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கடந்த கால துக்கங்களை மனசில் அசை போட்டு இருந்தோன்னா இப்போ இருக்கிற வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதி இருக்காதுங்களாம்மா. எதிர்கால கற்பனைகளில் நம்ம திகழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தருங்க. கொடுக்கறத யாராலும் அதான் இறைவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுங்க. யார் தடுத்தாலுமே இறைவன் கொடுப்பதை தடுக்க முடியாதுங்க. அதுபோல் இறைவன் கொடுக்கறத நம்ம அது நல்லதாக இருந்தாலுமே கெட்டதாக இருந்தாலுமே அனுபவிச்சு தாங்க ஆகணும். அதுதாங்க உங்களுடைய கர்மா விதி பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுங்க. அதுக்காண்டி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. உங்களுக்கு உண்டானது கிடைச்சே தருங்க. இவங்க தடுத்து போட்டாங்க, எனக்கு கிடைக்காம போயிடுச்சுங்க, எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்க, இவங்களால எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சி போடுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. சரிங்களா? யாரும் கெடுக்கிறதெல்லாம் கிடைங்க. இறைவன் ஒருவனால தான் உங்களுக்கு கொடுக்கவும் முடியும். இறைவன் ஒருவனால தான் உங்களுடைய கர்மாக்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியுங்க. அதனால் தனிப்பட்ட ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதனை சுகப்பட்டு வாழ வைக்கிறான் அப்படின்னா முடியாதுங்க. ஒரு மனிதனை அழித்து வாழ முடியாதுங்க. இப்படிங்க. ஸோ இறைவன் மட்டுமே நம்மளை காக்க முடியும். அதனால் மனிதன் எதை இழக்கக்கூடாதுன்னா தன்மானத்தை இழக்கக்கூடாதுங்க. இந்த தன்மானம் பெற்று வாழணுங்க. ஸோ தைரியம் இருந்தால் அதை ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி வெற்றிகளை நம்ம அடையணுங்க. சரிங்களா? ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.